ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அம்மாஸ் கிராஃப்ட்டு. இது என்ன பழம்னு தெரியுதுங்களா? அதான் பனம்பழம்னு சொல்லுவாங்க. பனங்கிழங்கு தெரியும், பனங்காய் தெரியும். இந்த பழம் உள்ளே நார் மாதிரி இருக்கும். இதை வச்சு ஒரு கிராஃப்ட் செய்ய போகிறேன். இது சிட்டியில் இருக்க சில பேருக்கு இந்த பழம் கூட தெரியாது. அதுதான் முழுசாக உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் எப்படி கிராஃப்ட் செய்கிறேன்ட்டு காமிக்கிறேன். இதில் இது போல் நாராக இருக்கும். உள்ளே இதில் 3 கொட்டை இருக்குது. இந்த கொட்டையில் தான் நம்ம இப்போ கிராஃப்ட் செய்ய போகிறோம். இப்போ இது நார் மாதிரி இருக்குது இல்லைங்களா? இதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இது போல் ப்ரஷ்ஷில் நல்லா தேய்ச்சி விட்டுடணும். தேய்ச்சி விட்டுட்டு அப்புறம் ஒரு சைடு மட்டும் பிளேடில் நம்ம முகத்துக்காக கொஞ்சோண்டு இந்த நார்லாம் எடுத்து விட்டுடணும். எடுத்து விட்டு அதுக்கு மேலே நம்ம கண், இது வாய்க்கு ரெட் கலரு, கண்ணுக்கு கருப்பு கலரு, இதில் நாரில் எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி மீசைக்கு ஒட்டிடலாம். ஆல்ரெடி நான் ஒன்று செஞ்சுருக்கேன், அதை காட்டுறேன். இந்த பழத்தை சுட்டு கூட எல்லாம் சாப்பிடுவாங்க கிராமத்துங்களில். இப்போ அந்த ஏற்கனவே செஞ்சதை உங்களுக்கு காட்டுறேன். இது ஏற்கனவே ஒரு 20-25 வருஷம் முன்னாடி செஞ்சது. இதில் நார் பாருங்க, மேலே ரப்பர் பேண்டோ இல்லை எதனா நார் ஏதோ ஒன்று போட்டு இந்த கொண்டை மாதிரி போட்டு விட்டுடணும். இங்கே விபூதிக்கு வச்சு குங்குமம், கண்ணுக்கு கருப்பு கலர் வச்சிட்டேன். இது பாருங்கள், மீசை கொஞ்சோண்டு இதில் கட் பண்ணிவிட்டு இந்த 2 சைடும் மீசை வர மாதிரி பண்ணிட்டாக்கா இந்த சுற்றில இருக்க நார்லாம் நம்ம ப்ரஷ்ஷில் க்ளீன் பண்ணும்போது அந்த எல்லோ கலரில் இருக்கிற பிசின்லாம் போயிட்டு நல்லா வெயிலில் காய வச்சிடணும். காய வச்ச பிறகு இந்த முகத்தில் மட்டும் தேவையான அளவுக்கு நம்ம பிளேடில் இதை கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணிட்டு மேலே இது போல் போட்டு வச்சிடணும். ஆக மொத்தம் வேஸ்ட்டாக போடுற கொட்டையிலையும் இது போல் ஹேண்ட் ஒர்க் செய்யலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அது மீசை 2 பக்கமும் வந்திருக்கு பாருங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஆல்.